நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் டு இந்தியன் எக்கனாமி. சரி, இந்திய பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு. The MSME sector contribute about 8% to gross domestic product GDP, besides 45% to the total manufacturing output and 40% to the export from the country and the production of more than 6,000 product. This sector consists of 36 million unit and provides employment to over 8 crore people அப்படிங்கிறாங்க. சரியா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8%, நாட்டின் மொத்த உற்பத்தி திறனில் நாட்டு மொத்த உற்பத்தி திறனில் 45% மற்றும் ஏற்றுமதியில் 40% இந்த நிறுவனம் பங்காக உள்ளது. சரியா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரூல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் பார்த்தோம். சரியா, எம்எஸ்எம்இயில் 600க்கும் மேற்பட்ட பொருட்களை இவை உற்பத்தி செய்யணும். 6,000 ப்ராடக்ட் என்ன பண்ண, இதெல்லாம் உண்மை இருக்குது. 6,000 ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கங்கிறாங்க. அதே மாதிரி இவை உற்பத்தி செய்கின்றன. 3.6 கோடி நிறுவனங்கள் வாயிலாக 8 கோடி நபருக்கு இவை வேலைவாய்ப்பு அளிக்கிறது. சரியா, புரிஞ்சா, கோடி நிறுவனங்கள் 36 கோடி. சரியா, 36 கோடி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, நிறுவனங்கள் வாயிலாக 8 கோடி நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துது. எம்எஸ்எம்இஸ் பாருங்கள், 8% ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். 40% எக்ஸ்போர்ட், 8 crore எம்ப்ளாய்மெண்ட். சரியா, 45% மேனுஃபேக்சரிங், 36 மில்லியன் யூனிட். சரியா, அதேமாதிரி 6,000 ப்ராடக்ட். இப்படி தான் என்ன ஆகுது, இது ரன் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னது, எம்எஸ்எம்இ செக்டர் இன் தமிழ்நாடு. எம்எஸ்எம்இ செக்டர் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன் இந்தியா, இன் தமிழ்நாடு MSME sector produced a wide variety of product in almost all field. The prominent among them are the textiles, electronic product, and engineering product, auto ancillaries, leather product, chemical, plastic, garments, jewelry, etc. There are 12.94 lakhs registered number of unit of the MSMEs in the state provide an employment opportunity to about 81 lakh people. Source CMS centimeter TN government in 12/12/2017. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஏறத்தாழ அனைத்து பிரிவுகளிலும் பல்வேறு விதமான பொருட்களை தயாரிக்கிறது. எம்எஸ்எம்இஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட் செக்டர்லேயும் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஏறத்தாழ அனைத்து பிரிவுகளிலும் பல்வேறு விதமான பொருட்களை தயாரிக்கின்றன. இவற்றில் முன்னிருப்பவை ஜவுளி, மின்னணு பொருட்கள். சரியா, இதில் எது ப்ராமினெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைமரியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல்ஸ். சரியா, அதில் என்னது, டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், மின்னணு பொருட்கள், பொறியியல் பொருட்கள். சரியா, அதேமாதிரி ஆட்டோ ஆன்சிலரிஸ். சரியா, அதேமாதிரி தானியங்கி உதவிப் பொருட்கள், தோல் பொருட்கள், ரசாயனம், நெகிழி, பிளாஸ்டிக் பொருட்கள், ஆயத்தாடைகள் மற்றும் ஆபரணங்கள் முதலானவை. இதெல்லாம் பிளாஸ்டிக்கு, கார்மெண்ட்ஸு, ஜுவல்லரி, எக்ஸட்ரா இதெல்லாம் என்ன இருக்குது, முன்னிலையில் இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் இத்துறையில் 12.94 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டு சுமார் 81 லட்சம் நபருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரியா, அதேமாதிரி 12.94 லட்சம் எம்எஸ்எம்இஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, நிறுவன செக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி 81 லேக் மெம்பருக்கு என்ன பண்ணுறாங்க, பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சோர்ஸஸ் சிஎம்எஸ் டிஎன் என்னது government.in இது 12/12/2017 சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதுமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நீட்ஸ் அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச்டு நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் made with a view to encouraging the educated youth to become the first generation entrepreneur. The scheme envisages providing entrepreneurship development training to educated young entrepreneur, preparing business plans and helping them to team up with financial institution to set up new business venture. Besides link them with major industrial client அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். சரியா, மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா கல்வி கற்ற இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2013 என்ற திட்டத்தை தமிழக அரசால் துவக்கி வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, சிறப்பாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செயல்பட்டு தமிழ்நாடு புதிய தொழில் முனைவோர் திட்டத்தை தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பித்து அதை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இத்திட்டத்தின் கீழ் படித்த இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி அளித்தல், தொழில் தொடக்க திட்டங்கள் தயாரித்தல், புதிய தொழில் முயற்சிகள் மேற்கொள்ள நிதி நிறுவனங்கள் நிதியுதவி பெற உதவுதல் மற்றும் பெருந்தொழில் நிறுவனங்களுடன் வணிக தொடர்பு அமைத்து தருதல் ஆகிய உதவிகளை அளித்து வரும். சரியா, இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து செஞ்சுட்டு வராங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டிடியூஷனல் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இஸ். தெர் ஆர் மெனி பேங்க் அண்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் which provide financial assistance to micro, small and medium enterprise and startups. சரியா, குறுகிய மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிறுவனங்கள். சரியா, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பல வங்கிகளும் மற்றும் நிதி நிறுவனம் நிதி உதவி வழங்கி வருகிறது. அதில் கமர்ஷியல் பேங்க், ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கிகள், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எக்ஸெட்ரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க். பொதுத்துறை வங்கிகள் பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியா வங்கி, ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னது ப்ரைவேட் செக்டாரு பொதுத்துறை வங்கியில் இவங்கெல்லாம் வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்துங்க, பாரத ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ப்ரைவேட் செக்டார் பேங்கிங் எக்ஸாம்பிள் ஐசிசிஐ, ஆக்சிஸ் பேங்க், சிட்டிஸ் யூனியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கரூர் வைஸ்யா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு. சரியா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். சரியா, ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, கரூர் வைஸ்யா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தனியார் நிறுவனங்கள். இதெல்லாம் என்னது, தனியார் துறை பேங்க்கு, ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு. அதேமாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்கு. சரி, ரீஜனல் ரூரல் பேங்க்னாக்கா பாண்டியன் ரூரல் பேங்க்கு, பல்லவன் ரூரல் பேங்க்கு. அதேமாதிரி என்னது வள்ளலார் கிராம வங்கி. சரியா, வள்ளலார் ரூரல் பேங்க்கு. சரியா, பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி, வள்ளலார் கிராம வங்கி. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். சரியா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு கூட்டுறவு வங்கிகள். அதில் வந்துட்டு டிஎன்எஸ்சி பேங்க்கு, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி, டிஎன்எஸ்சி பேங்க், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள். அதேமாதிரி மேக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், குறும நிதி நிறுவனங்கள், முத்ரா பேங்க். சரியா, முத்ரா வங்கி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். சரியா, அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட், என்எஸ்ஐசி, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன். சரியா, அதேமாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்ஐடிபிஐ. சரியா, அதேமாதிரி வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், குறும நிதி நிறுவனம் முத்ரா வங்கி. அது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள்னாக்கா வங்கி இல்லை, ஆனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னப்பா கொடுத்துருவாங்க, தேசிய சிறுதொழில் கழகம் லிமிடெட், என்எஸ்ஐசி, இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கி, எஸ்ஐடிபி.
சரியா? அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். சரியா? நான் பேங்கிங் NSSI, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன், ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃப் என்னது இண்டஸ்ட்ரி. ஸோ இது இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, கடன் வசதி வந்து ஏற்படுத்தி வந்து கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட்டு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி முத்ரா பேங்க் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.